என்ன வேணாலும் கொடுக்கட்டுனே. அம்மன் அர்ஜுன் அவர்கள் எளிமையான மனுஷர். நடந்து 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 மக்களை பாக்குறாரு. பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அக்கா நாம போட்ட குழாயிலிருந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கான்னு சொல்றாரு. அவ்வளவு எளிமையாக மக்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளரை என்ன ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரு குண்டா, ஒரு என்ன சொல்றது 98% சில்வர் இல்லாத ஒரு கொலுசு இதெல்லாம் கொடுத்து கவர்ந்து விடுவார்களா? அதனால கோயம்புத்தூர் தெற்தொகுதியில நண்பர்கள் நீங்க எல்லாம் மூத்த நிருபர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஒரு வரலாறு காணாத தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குதா இல்லையா நீங்க பாருங்க. அன்னை கரூர்ல 251 பட்டியும் தேர்தல் ஆணையத்திட்டு போய் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர்ல பாரதிய ஜனதா கட்சி 251 பட்டியும் பூட்டிட்டோம். ஏன் கணக்குப்படி எனக்கு கோயம்புத்தூர் தெற்குல பட்டி போட முடியாதுன்னு கம்பெனி வேர் ஹவுஸ் எடுத்து மக்களை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் முறைப்படி கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். அவங்க 18 சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அவன் திமுக கார மாதிரி அவன் பிரச்சாரம் பண்றான். ஒரு திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 18 சுயேட்சையும் திமுக அவனும் பண்றான். 19 பேர் அந்த சிட்டி ரோபோட், ஒரு படத்துல ரஜினி சார் சிட்டி ரோபோட் மாதிரி 19 ரோபோட் நோட்டோடு நடந்து போயிட்டு இருக்கு. 19 ரோபோட்டையும் ஃபியூஸை புடுங்கி பேட்டரியை கழட்டி திரும்ப கரூருக்கு அனுப்பி வச்சிடலாங்கண்ணா.